அன்னைக்கு பாப்பாவுக்கு தலை குளிக்கிற நாள். நம்ம ஊர் சைடெல்லாம் வந்து வீட்டில் இருக்கிறவங்களாம் தலை குளிக்க வைக்க மாட்டாங்க. அதுக்குன்னே குளிக்க வைக்கிற பாட்டிங்க இருப்பாங்க. அவங்ககிட்ட தான் இன்றைக்கி சொல்லியிருந்தேன் வர சொல்லி. நலங்கு பொடி வாங்கிட்டு வந்து தானே எப்போயுமே குளிக்க வைப்போம் கடையிலேருந்தே. இந்த டைம் அது வேண்டான்னு சொல்லி வீட்லேயே நலங்கு அரைச்சிக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. அரளி இலை, அதுக்கப்புறம் திண்ணீர் பத்தினி இலை, அவரை இலை, அப்புறம் அருகம்புல், கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதெல்லாமே வச்சு அம்மியில் அரைச்சி உடம்புக்கு தேய்ச்சி குளிக்க வச்சுருந்தோம். பாப்பா கிட்டே போகும்போதே ரொம்ப நல்ல ஸ்மெல்லாக வந்துருந்துச்சு. உடம்புக்கு குளிக்கும் போது எல்லாமே இது நலங்கு வச்சு குளிக்கிறது இல்லைங்க. கடையில் வாங்கிட்டு வந்துருக்கிற பொடி இருக்குல்ல, அதை வச்சு தான் குளிச்சுக்கிறோம். தலை குளிக்கும் போது மட்டும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி அதுக்கப்புறம் பண்ணோம். இன்றைக்கி இன்னொரு முக்கியமான வேலை இருந்துச்சு. இந்த பால் பாசி வாங்கிட்டு வந்திருந்தோம் கதக்காமல் இருக்கிறதுக்காக. அது வந்து நரம்பில் கோர்த்து கொடுத்துருந்தாங்களா, கழுத்தில் கீது போட்டு நம்ம கைப்பட்டு எங்கேயாவது அறுத்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு பயமாகவே இருந்துச்சு. அப்புறம் என் தங்கச்சி தான் சொன்னால், நூலில் கோர்த்து போட்டால் பிரச்சனை இருக்காது, கைப்பட்டா கூட அருந்ததுனா கூட பயம் இருக்காதுன்னு சொல்லிட்டு சரின்ட்டு ஃபஸ்ட்டு சின்ன ஊசியில் தான் கோர்த்து பார்த்தேன். அதுலேயே பாசி உள்ளே போகலை. அப்புறம் பெரிய ஊசியில் கோர்த்தா எப்படி உள்ளே போகும், இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அப்புறம் பாசியை நூலில் கையிலேயே கோர்த்துட்டேன். டக்குன்னு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து போட்டு விட்டதுக்கப்புறமா தான், நூலில் கோர்த்ததை போட்டு விட்டதுக்கப்புறமா தான் எனக்கு ஒரு நிம்மதி.